திருச்சிற்றம்பலம். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகத்தம் ஒருவர். இது சித்தரின் திருவாக்கு. நாம் எந்த தெய்வங்களை வணங்கினாலும், அதாவது விநாயகர் பெருமானை வணங்கினாலும், முருகப்பெருமானை வணங்கினாலும், பெருமானை வணங்கினாலும், இஷ்ட தெய்வங்களை வணங்கினாலும் அந்த தெய்வமாக உருமாறி அங்கே இருப்பது சிவசக்தி ஒன்றுதான். எல்லாம் வல்ல அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையோடு விளங்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வர பெருமானாக எழில் நகர் பகுதி சந்திரசேகர் நகர்தனில் சிவனும் சக்தியுமாய் வீற்றிருப்பதால் இத்திருத்தலத்திற்கு சிவசக்தி திருக்கோயில் என பெயர் பெற்றது. இத்திருத்தலத்திற்கு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள், புதுக்கோட்டை திலகாவதியார் ஆதீனம், போரூர் அடிகளால், சிவத்திரு ராமசாமி அடிகளால் போன்ற ஆதீனங்கள் எல்லாம் வந்து புகை சேர்த்த இத்திருக்கோயில் அமுதமொழி அரசு சங்கரநாராயணன் அவர்களாலே குடமுழுக்கு செய்யப்பட்ட இத்திருத்தலத்திற்கு எல்லா காலங்களும் விசேஷ காலங்களே. இங்கு சித்திரை பௌர்ணமி தீமதி திருவிழா வெகு சிறப்புடையதாகும். ஆண்களும் பெண்களும் காப்பு தரித்து, விரதமிருந்து, அலகு தரித்து, வேல் தரித்து, சடல் தரித்து, காவடி ஏந்தி இங்கே பூக்குழி இறங்குவது வேறு எங்கும் இல்லாத மிகப்பெரிய சிறப்பு. இத்திருக்கோயிலின் திருவிழா சிறப்பையும் அருள்மிகு சிவசக்தியின் அருள்பெரும் சக்தியை பாடலாக வடிவமைத்து வெளியிட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்க சிவசக்தி திருக்கோயிலுடைய ஸ்தாபகர் தர்மகர்த்தாவுமான சிவசக்தி ஜெயபால் அவர்கள் இப்பாடலை எழுதி ஆலிவர் சூர்யாவின் மெட்டு இன்னிசை குழுவினரால் இசையமைக்கப்பட்டு இந்த ஆடியோவை ஆன்றோர்கள் நல்லாசியோடும் சிவசக்தியின் திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். திருச்சிற்றம்பலம்.